ஓம் சாந்தி 2-1-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். அப்போது விகார எண்ணங்கள் முடிந்து போய்விடும். எந்த விஷயத்திலும் பயம் இருக்காது. நீங்கள் கவலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: புதிய மரத்தின் வளர்ச்சி எந்த வகையில் ஏற்படுகிறது மற்றும் ஏன் ஏற்படுகிறது? பதில்: புதிய மரத்தின் வளர்ச்சி மிகவும் மெதுமெதுவாக பேன் நகர்வது போல் ஏற்படுகிறது. எப்படி நாடகம் பேன் நகர்வது போன்று நடந்து கொண்டிருக்கிறதோ, அதேபோல் நாடகப்படி இந்த மரமும் மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் மாயாவை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆத்ம அபிமானியாக ஆகுவது உழைப்பாக இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். அப்போது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். சேவையிலும் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருந்தால் படகு கரை சேர்ந்து விடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையும் அகால மூர்த்தியாக இருக்கிறார். ஆன்மீக தந்தை என்று பரம்பிதா பரமாத்மா சொல்லப்படுகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் அகால மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். அதாவது சீக்கியர்கள் இந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அகால் தக்த், அகால மூர்த்தி, இறைவனை அகால மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் பாபா கொடுத்துட்ருக்கிறார். அகால மூர்த்தி என்றால் அழியாதவர். அதுபோல் நீங்களும் அகால மூர்த்திகள் தான். இந்த மரம், அதாவது பிராமணர்களின் மரம் மெதுமெதுவாக வளரும் என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். எப்படி நாடகம் பேன் போல் நகர்கிறதோ, அதே போல் மரமும் பேன் நகர்வது போல் வளர்கிறது. இப்பொழுது உங்களுடையது புதிய மரமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு கல்பத்தின் ஆயுளாகி விடுகிறது. அதாவது நீங்க முழு கல்பமும் நடிக்கிறீங்க. ஆகையில உங்க ஆயுள் கல்பத்தின் ஆயுள் அப்படின்றார். 5000 வருடங்களாக நீங்கள் சக்கரத்தில் வருகிறீர்கள். முதலில் ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கஷ்டமான விஷயம். நாடகப்படி மெதுமெதுவாக தான் இந்த மரம் வளரும் என்பது தந்தைக்கு தெரியும். ஏனென்றால் மாயாவின் எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் அதனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. பிறகு ராவணனே இருக்க மாட்டான். குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி குழந்தைகள் சேவை மிக நன்றாக செய்வார்கள். மேலும் மிகுந்த குஷியுடனும் இருப்பார்கள். புத்தியில் வீணான விகார எண்ணங்களும் வராது. நீங்கள் மாயாவை வென்றுவிட்டால் பிறகு யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. அங்கதனின் உதாரணம் இருக்கிறதல்லவா? அதனால்தான் உங்களுக்கு மகாவீர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வீரர்களாக இருக்கிறீர்கள். கடைசியில் மகா வீரர்களாக ஆகுவீர்கள். சிறிதும் கூட எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சிலர் மிகுந்த அகங்காரத்தில் வந்து விடுகிறார்கள். யாரையும் பொருட்படுத்துவதில்லை. மற்றவர்களுக்கு மிகவும் பணிவாக புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. அம்ரித்சரில் நீங்கள் சீக்கியர்களுக்கு சேவை செய்ய முடியும். தந்தையை நினைவு செய்வதின் மூலம் உங்களுடைய ஆத்மாவின் கரைகள் நீங்கிவிடும் என்று அனைவருக்கும் ஒரே ஒரு செய்திதான் கொடுக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்கள் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஞானம் கொஞ்சம் கூட இல்லை.
ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை ஆவார். மனிதர்கள் ஞானமுடையவர்கள் என்று சொல்ல முடியாது. தேவதைகளும் மனிதர்கள்தானே. ஆனால் தெய்வீக குணங்கள் இருப்பதினால் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். சீக்கியர்கள் ஏக் ஓங்கார் நிராகார் என்று சொல்கிறார்கள். அதாவது இறைவன் ஒருவர்தான் ஓங்கார ரூபத்தில், நிராகார ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் சர்வ வியாபி என்று யாரை சொல்கிறீர்கள் என்று கேளுங்கள். அந்த ஓங்கார ரூபத்தில் இருக்கக்கூடிய நிராகாரர் தந்தையாக இருக்கிறார். அவருடைய குழந்தைகளாகிய நாமும் அகால மூர்த்திகளாக இருக்கிறோம் என்று புரிய வையுங்கள். சத்கதி கொடுக்கும் குரு ஒருவர்தான். பக்தி கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய குருமார்கள் தேவை. ஞானம் கற்றுக் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். சீக்கியர்கள் கையில் வளையம் அணிகிறார்கள். தாய்மார்களாகிய நீங்கள் அவர்களுக்கு, நீங்கள் அணிந்து கொள்ளும் இந்த வளையம் கூட தூய்மையின் அடையாளம் என்று புரிய வையுங்கள். தாய்மார்களாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞான கலசம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. குடும்பத்தில் இருந்து கொண்டே நாங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. சீக்கியர்களின் கொண்டை முடி கூட தூய்மையின் அடையாளமாகும். அதாவது பாபா இன்னைக்கு அமிர்த்சரஸ்ல அந்த சீக்கியர்களுக்கு கூட எப்படி ஞானம் கொடுக்கணுன்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். அவங்க அகால மூர்த்தின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவங்களுக்கு குரு நானக், குரு தான் கடவுள். அப்போ சத்கதி கொடுக்கக்கூடிய குரு ஞானக்கடல் ஒருவர் தான், அதையும் புரிய வைக்கணும். வளையம் அணிகிறீங்க அப்படின்னா அது தூய்மையின் அடையாளம். அதே போல் நீங்கள் சீக்கியர்களை பார்த்துருப்பீங்க, ஆண்கள் கூட அந்த கொண்டை வச்சிருப்பாங்க. தலைமுடி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். இதெல்லாம் தூய்மையின் அடையாளம். அந்த ஜடாமுடி அப்படின்னாலே தூய்மையின் அடையாளம் இல்லையா அப்படின்றார். ஆகையால தாய்மார்கள் நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்றார். புதிய உலகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. அந்த நேரத்தில் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். பிறகு வரிசை கிரமமாக சத்தோ ரஜோ தமோவில் வருகிறார்கள். யார் அதிக சுகம் அடைகிறார்களோ அவர்கள்தான் அதிக துக்கமும் அடைகிறார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் என்று அனைவருக்கும் தந்தையின் செய்தி கொடுக்க வேண்டும். இப்பொழுது தந்தை கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பிரம்மா பாபாவிற்கு நான் இப்படி ஆகப் போகிறேன் என்ற நினைவு வந்துவிட்டது. எனவே இதுபோல் ஆகுவேன் என்ற குஷி அதிகமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்த்ததுமே போதை அதிகரித்து விட்டது. நீங்களும் இதுபோல் ஆக வேண்டும். பாபா நான் உங்களை நினைவு செய்து அவசியம் இப்படி ஆகுவேன் என்று பாபாவுடன் பேச வேண்டும். வேலை எதுவும் இல்லை என்றால் சித்திரங்களின் முன்பு அமர்ந்து விடுங்கள். தீவிர பக்தி செய்பவர்களும் கூட எனக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என்று சிலையின் முன்பு அமர்ந்து விடுகிறார்கள். அதாவது நவதா பக்தி அல்லது தீவிர பக்தி செய்பவர்கள் கூட சிலைக்கு முன்னாடி அமர்ந்துட்டு எனக்கு காட்சி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் உயிரையே விட்டுடுவேன் அப்படின்னு சாதனை செய்கிறாங்க. அவங்களும் அந்த சிலைக்கு முன்னாடி உட்காருவாங்க அப்படின்றார். ஆனால் நீங்கள் அது போல எல்லாம் செய்ய வேண்டாம். அந்த படத்திற்கு முன்னாடி அமர்ந்து இது போல நான் மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல போதையில இருக்கணும் அப்படின்றார். உங்களுக்கு காட்சி வேண்டாம், நீங்க அது போன்ற தேவதைகளாகவே ஆக போறீங்க. ஆகையால ஆன்மீக போதையில இருக்கணும்.
இப்பொழுது தந்தை கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகனாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஏன் தலை வணங்குகிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பணிவு தன்மையின் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். கொஞ்சம் கூட அகங்காரத்தில் வரக்கூடாது. மாயா அசைக்க முடியாத அளவிற்கு மகாவீராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அனைவருக்கும் மன்மனாபவ என்ற வசீகர மந்திரத்தை சொல்ல வேண்டும். மிக அன்பாக மற்றும் பொறுமையாக அனைவருக்கும் ஞான விஷயங்களை சொல்ல வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைத்து தர்மத்தினருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம். கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான கர்மாதீதர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய சேவை அனைவரையும் விடுபடுத்துவதாகும். எனவே மற்றவர்களை விடுபடுத்துவதில் சுயம் நீங்கள் உங்களை பந்தனத்தில் கட்டி போட்டு கொள்ளாதீர்கள். எல்லைக்குட்பட்ட என்னுடையது என்னுடையது என்பதிலிருந்து விடுபட்டவராக ஆனீர்கள் என்றால் அவ்வியக்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். எந்த குழந்தைகள் லௌகீகம் மற்றும் அலௌகீகம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இந்த இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிலையை அனுபவம் செய்ய முடியும். எனவே எந்த அளவிற்கு கர்மங்களின் பந்தனத்தில் இருந்து விலகியவனாக ஆகியிருக்கிறேன், வீணான சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசமாகுவதிலிருந்து விடுபட்டு இருக்கிறேன் என்பதை செக் செய்யுங்கள். எப்பொழுதாவது ஏதாவது பழைய சம்ஸ்காரம் சுபாவம் என்னை வசமாக்கி விடுவதில்லை தானே என்பதை செக் செய்யுங்கள். ஸ்லோகன். சமமாக மற்றும் சம்பூர்ணமாக ஆக வேண்டும் என்றால் ஸ்நேக கடலில் மூழ்கி விடுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிக்கை. நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவேன். இதையே தீவிர முயற்சியின் லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள். போகும் போதும் வரும்போதும் ஃபரிஷ்தா சொரூபத்தின் அனுபவத்தை அதிகரியுங்கள். டீப் சைலன்ஸ் மூலம் அஷரீரி நிலையின் பயிற்சி செய்யுங்கள். ஒரு நொடியில் எந்த ஒரு சங்கல்பங்களையும் முடித்து விடுவதில் சம்ஸ்காரம் சுபாவத்தில் டபுள் லைட்டாக இருங்கள். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா.
தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.